சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5 மணி வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் பகல் 10 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 47 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 33 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 9 மணி 52 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10 மணி 41 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10 மணி 34 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 10 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3 மணி 21 நிமிடம் முதல் மாலை 4 மணி 57 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7 மணி 22 நிமிடம் முதல் 8 மணி 58 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 34 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 53 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 முடிச்சு போடுவதன் மகத்துவம் என்ன? எதற்காக திருமணத்தின் பொழுது அந்த 3 முடிச்சு என்பதை போட வேண்டும்? ஏன் அப்படியே ஏற்கனவே முடிச்சு போட்ட கயிறு எடுத்து அப்படியே கழுத்துல மாட்டி விட்டா என்ன? அல்லது ஒரு முடிச்சே ஸ்ட்ராங்கா போட்டா என்ன? எதற்காக 3 முடிச்சு போட வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக மட்டுமல்லாமல் புதிதாக நம்மிடத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் இதனை சற்று விரிவாகவே பார்த்து விடலாம். வேதம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த்ரீணீவை தேவானாம் அப்படின்னு சொல்றது. இந்த லோகத்திலே எல்லாமே 3ஆக பிரிந்திருக்கிறது. எல்லாமே 3 தான் இருக்கு இந்த லோகத்திலே. ஆக எல்லாமே 3 முறை செய்ய வேண்டும். அதாவது இந்த ஒரு முடிச்சு போடுறோம்னு சொன்னா அதை 3 முறை முடிச்சு போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதற்கு உதாரணத்திற்கு பார்த்தோம்னா இந்த உலகத்திலே தொழில் 3, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 தொழில் இருக்கிறது. மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள். முப்பெரும் தேவியர்களாக காட்சி அளிக்கிறார்கள். யாரு? துர்கா லட்சுமி சரஸ்வதிங்கிறது இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தத்துவங்களை எல்லாம் சொல்லி இருப்பார்கள். இவை அனைத்தையும் விட இந்த திருமணம் என்பது ஒரு பந்தம் அல்லவா? அந்த திருமண பந்தத்திற்குள் நுழையும் பொழுது இந்த மணமகனானவன் அந்த மணமகளை பார்த்து ஒரு உறுதிமொழியை சொல்கிறார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இணையும் பொழுது அக்னி சாட்சியாக அந்த உறுதிமொழியை அந்த மணமகனானவர் அந்த மணமகளுக்கு சொல்கிறார். அதுதான் அந்த திருமணத்தின் பொழுது, அதாவது இந்த மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது சொல்லப்படுகின்ற மந்திரம். அது மந்திரம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அது அந்த மணப்பெண்ணை பார்த்து அந்த மணமகனானவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரத சதம் என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? கண்டே பத்னாமி சுபகே, மாங்கல்யம் தந்துனா அனேனான்னு சொல்றார். இந்த மாங்கல்யம், இந்த திருமாங்கல்யத்தை பூட்டி இந்த தந்துன்னு சொன்னா கயர், இந்த கயிறினை நான் உன்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறேன். எப்படி? கண்டே பத்னாமி சுபகே, அணிவிக்கிறேன். எதற்காகன்னு சொன்ன, நீயும் நானும் இணை பிரியாமல் 100 கார்காலத்தை சந்திக்க வேண்டும். ஷரதகான்னு சொன்னா ஷரத் ருத்துன்னு சொல்லுவா தெரியுமா? கார்காலத்தினை ஷரத் ருது என்ற பெயரிலே சொல்லுவார்கள். சதம் என்று சொன்னால் 100 அல்லவா? சரத சதம், துவம் ஜீவ சரத சதம்ங்கிறா.
நீயும் நானும் இணை பிரியாமல் 100 காலத்தை சந்திக்க வேண்டும் சொன்னா 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருமாங்கல்யம் பூட்டிய இந்த சரட்டினை உன்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 முடிச்சினை போடுகிறார். அப்படி 3 முடிச்சு போடும் பொழுது அதற்கான தாத்பரியம் என்ன தெரியுமா? மனோ வாக்கு காயம் என்று சொல்கிறார்கள். உன்னுடைய மனதிலே என்ன சிந்தனையானது ஓடுகிறதோ அது நற்சிந்தனையாக இருக்க வேண்டும். மனதிலே எப்பொழுதும் நற்சிந்தனையாகவே இருக்க வேண்டும். இதுதான் அந்த முதல் முடிச்சு, மனம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக இரண்டாவது என்ன தெரியுமா? வாக்கு அப்படின்னு சொல்ற. வாக்குன்னா நீ மனதிலே எதை நினைக்கிறாயோ அதைத்தான் உன்னுடைய வாக்கிலும் வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய நற்சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக அமைய வேண்டும். நீ என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரண்டாவது முடிச்சினை போடுகிறார். மூன்றாவது முடிச்சு என்பது நீ என்ன சொன்னாயோ அதையே உன்னுடைய உடலாலும், அதாவது காயம் என்று சொல்லப்படக்கூடிய மனோ வாக்காயன்னு சொல்றா இல்லையா? காயம்னா உடம்பு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு திருமணம் சொல்லியிருப்பா இல்லையா? இந்த காயத்தினால், அதாவது இந்த உடம்பினால் நீ என்ன சொன்னாயோ அதையே செயல்படுத்த வேண்டும். அதற்காக இந்த மூன்றாவது முடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த முடிச்சினை போடுகிறார். அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு? தம்பதியருக்குள்ளாக ஒளிவு மறைவு என்பது இருக்கவே கூடாது. நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து 100 ஆண்டு காலம் வாழப்போகிறோம். நமக்குள்ளாக எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. உன்னுடைய மனதிலே எப்பொழுதும் நற்சிந்தனைகளே நிறைந்திருக்க வேண்டும். அதுவும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீ மனதிலே என்ன நினைக்கிறாயோ அதையே நீ வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும். நானும் சொல்லுவேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை சொல்கிறான். நீ மட்டும் சொல்லல, நீயும் நானும் எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும். மனதிலே நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதையே நாம் இருவருமே வாயாலும் பேச வேண்டும். அதே மாதிரி நம்ம என்ன பேசினோமோ அதைத்தான் நம்முடைய செயலிலும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அதை நான் உறுதிமொழியாக சொல்கிறேன் சொல்லிட்டு அந்த 3 முடிச்சினை போடுகிறார். அதனால இந்த 3 முடிச்சு என்பதற்கு அத்தனை மகத்துவம் உண்டு, அத்தனை சக்தி என்பது உண்டு. இதனை புரிந்து கொண்டு அந்த திருமண பந்தத்திற்குள் நுழைபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை என்பது வரவே வராது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.